صلي وسلم وصلي على نبينا محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேட்டார், கண் திருஷ்டி அதை பற்றி சொன்னீர்கள். ஒரு பிள்ளை நல்ல மாதிரி படிக்குது அப்படின்னு கேள்விப்படும் பொழுது, பரவாயில்ல நல்லா படிக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை தப்பாக நினைக்கிறாங்க. உஸ்தாத் சொல்லவா வாண்டமா கேட்குறாரு. அது மாதிரி ஒரு ஆடு நல்ல சுவையாக ருசியாக சமைச்சிருந்தார், சமையல் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் பயப்படுறாரு. என்னங்க கண்டிச்சு போட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாரு. பாராட்ட முடியாதா, பாராட்ட வேண்டாமா, பாராட்டினா அது கந்திஷ்டி ஆகிடுமான்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி தான், ஆனால் பாராட்டணும். ஆனால் ஏற்கனவே நான் சொன்னேன், கண் திருஷ்டினால் பாதிப்பு ஏன் ஏற்படுதுன்னா, அந்த செயலை மட்டும் நம்ம பார்க்குறோம், அல்லது அந்த பொருளை மட்டும் பார்க்குறோம், அதனுடைய அழகையும் அதனுடைய திறனையும் அல்லது அவருடைய திறமையை மட்டும் பார்க்கும் பொழுது தான் கந்திஷ்டி வருது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பையன் நல்லா படிக்கிறாரு, ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, ஒரு பொருள் அழகாக இருக்குது அப்படின்னா, சமையல் ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம பாராட்டக்கூடாது. முதல்ல நம்ம பாராட்டோம்னா கந்திஷ்டி ஆகிடும். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் வழி சொல்லித்தர்றான். என்ன சொல்லணும் அப்படின்னா, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லிடணும். முதல்ல ஒரு நல்ல படிக்கிற பிள்ளைய, நல்ல திறமையான முறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் ஒரு அழகான பொருளை பார்த்த உடனே மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை பார்க்கணும். நம்ம அல்லாஹுடைய குதிரத், அல்லாஹுடைய கூவத், அல்லாஹுடைய ஆற்றல், என்னுடைய முயற்சி அவருடைய முயற்சி உழைப்பு ரெண்டாம் பட்சம்தான். முதல்ல அல்லாஹுனுடைய குதிரத்தை கூவத்தை நாம் பாராட்டி விட்டு அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சமையல் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கந்திஷ்டி விடாது, பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லாமல் நீங்கள் ஒரு பிள்ளைய, ஒரு பையனை, ஒரு பொருளை, ஒரு செயலை நீங்கள் பாராட்டினீங்கன்னா கந்திஷ்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குனா, கந்திஷ்டி ஒரு ஆள் அப்படி தான், ஒரு சஹாபி குளித்து கொண்டிருந்தார். அப்போ அவருடைய அழகை, அந்த மேனியை பார்த்து இன்னொரு சஹாபி, என்ன அழகாக இருக்குது, இப்படி ஒரு அழகான உடல் நான் பார்த்ததே இல்லைன்னாரு. சொல்லிட்டு போகல, அவர் கீழே விழுந்துட்டார், காய்ச்சலில் படுத்துட்டார். படுத்துன்னா எந்திரிக்க முடியாத அளவுக்கு படுத்துக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் எழுந்திருக்க முடியாமல் படுத்துருக்கிறாரு அப்படின்னு. யாராவது சொன்னாங்களா எதுன்னு கேட்டாங்க. ஆமாம், அந்த வழியாக கடந்து போனால் இன்னும் ஆள் இந்த மாதிரி சொல்லிட்டார். அவர் சொல்ல சத்தம் போட்டாங்க, அலாமா தக்துலு அஹாக்கும், உங்கள் சகோதரனை ஏன் நீங்கள் கொலை செய்கின்றீர்கள் கேட்டாங்க. அப்போ இது மாதிரி கண் திருஷ்டி, இது மாதிரியான வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக ஏன் கொலை செய்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். அதனால் அல்லாஹ் பர்ரக்கத்தை, நீங்கள் பறக்கத்துக்காண்டி முதல்ல துஆ செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிவிட்டு நாம் எதையும் நாம் பாராட்டும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் வராது. முக்கியமாக நம்முடைய நீயத்து, அந்த நீயத்தின் அடிப்படையில் இருக்கிற பார்வை. எந்த ஒன்றை பார்த்தாலும், எந்த ஒரு அழகை பார்த்தாலும், எந்த ஒரு ஆற்றலை பார்த்தாலும், எந்த ஒரு திறமையை பார்த்தாலும், எந்த ஒரு சக்தியை பார்த்தாலும், இது அல்லாஹ்வுடைய சக்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்வையில் விஷம் இருக்காது. அல்லாஹ்வை மறந்து அந்த அழகை மட்டும் பார்த்தால், ஆற்றலை மட்டும் பார்த்தால், சக்தியை மட்டும் பார்த்தால், அல்லாஹ் மறந்ததனுடைய முசீபத் தான் கந்திஷ்டியாக வருது. அதனால் நம்முடைய நீயத் நல்ல நீயத்தாக இருக்க வேண்டும். அதாவது ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் தூங்காமல் தொழுறாங்க, அதாவது தொழாமல் தூங்குறாங்க. ஆனால் தூங்கக்கூடிய அவர்களுக்கு, தொழாமல் தூங்கக்கூடிய அவர்களுக்கு தொழுத சவாபு கிடைக்குது. ஆனால் எத்தனை பேர் விழித்து தொழுறாங்க, அவங்க தூங்கக்கூடியவுடைய பட்டியலில் எழுதப்படுறாங்க. அது எப்படி? ஒரு ஆள் எப்போவுமே வளமையாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர், வளமையாக எப்போவும் தஹஜ்ஜுத் தொழுவார், படுக்கும் பொழுது நீத்து வச்சு தான் படுப்பார், நான் தஹஜ்ஜுத்துக்கு எழுந்திருப்பேன் தொழுவேன் என்று. ஆனால் அன்றைக்கு யதார்த்தமாக தஹஜ்ஜுத் நேரத்தில் தூங்கிட்டார், எழுந்திருக்க முடியலை, தூக்கம் அசந்துருச்சு, அவருக்கு கண் அசந்துருச்சு. அப்போ அதனால் எழுந்து முழிச்சு பார்த்தாரு, சுபு பாங்க சொல்லிட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு தஹஜ்ஜுத் போயிடுச்சே. ரொம்ப வேதனைப்பட்டார், ரொம்ப கவலைப்பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார். நாம் எதுக்கு சொல்லுவோம் அதை, ஆனால் அவர் அதுக்கு சொன்னார். ஆனால் அதை விட பெரிய முசீபத், மௌத்தோட பெரிய முசீபத் தஹஜ்ஜுத் அவருக்கு தவறி போனது. அப்போது ஹதீஸில் வருது, மன் அதா ஃபிராஷஹு வஹுவ யன்வி அன் யகூம யுஸல்லி மினல் லைலி ஃபகலபத்துஹு ஐனாஹு ஹத்தா அஸ்பஹ குதிப லஹு மா நவா வகான நௌமு சதகத்தன் அலைஹி மின் ரப்பிஹி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீயத்து வச்சுட்டு படுத்துட்டு எழுந்திருக்க முடியாமல் போயிடுச்சு, சுபுகு தான் எழுந்தாருன்னா அவர் நீயத்து பிரகாரம் அவர் தஹஜ்ஜுத் தொழுவதாகவே எழுதப்படும். அப்போ அவர் தூக்கம் அது எக்ஸ்ட்ரா போனஸ். அவருக்கு தூக்கங்கிறது போனஸாகவும் கிடச்சி போச்சு, தஹஜ்ஜுத் தொழுது மாதிரி சவாபும் கிடச்சி போச்சு. அப்போ நீயத்து அங்கே முக்கியமானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, நசையில் பதிவாக இருக்குது. இன்னொரு ஆள் என்ன பண்ணார், நைட்டில் தூங்கினார்,
தஹஜ்ஜுத் நியத்தெல்லாம் அவர் இல்லை, படுத்தார். திடீர்னு பார்த்தாரு சுபு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எஞ்சி வந்துட்டார் பள்ளிவாசலுக்கு. சுபு பாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழுந்து பள்ளிவாசலுக்கு வந்துட்டார். பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா அங்கே இன்னும் பாங்கே சொல்லலை, சுபுக்குண்டான பாங்கே சொல்லலை. ஐயோ சீக்கிரமாக எஞ்சி வந்துட்டோமோ, சீக்கிரமாக எஞ்சி வந்துட்டோம். முதல்லையே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் படுத்துக்கலாமே, நியாயமாக தூக்கம் போச்சே அப்படின்னு நொந்துக்கிட்டே உட்காந்தார். சரி டக்கா தொழுவோம் வந்ததுக்கு அப்படின்னு தொழுதாருன்னா, இவர் தொழுதா கூட இவர் நாய்மீன் குத்திப மீன நாய்மீன், இவர் உறங்கியவர்களுடைய லிஸ்ட்டு தான் எழுதப்படும். ஏன்னா நியத்து இல்லை. சரி வந்தாத நியத்தை ஒழுங்காக்கணும்ல, அதுவும் இல்லை. வந்துட்டு கவலைப்படுறார், கைசேதப்படுறார். எதுக்கு? தேவையில்லை இங்கே வந்துட்டேன், முன்னாடியே முதலே தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டானே. இந்த வார்த்தை அந்த நியத்தை வெளிப்படுத்துது சங்கைக்குரிய பெருமக்களே. ஆக நியத்து, இந்த ரமலான் நம்முடைய நியத்து நல்ல நியத்தாக நம்முடைய கல்வை அழகுபடுத்தக்கூடிய, நம்முடைய கல்வை ஒழுங்குபடுத்தக்கூடிய நியத்தாக நம்முடைய நியத்தை நாம் ஆக்கி கொண்டோம்னு சொன்னால், நம்ம செய்யாட்டா கூட நமக்கு நன்மைகளை எழுதியதாக சவாபுகள் வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் 4 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை வகையான மனிதர்கள்? இன்னமத் துன்யா லிஅர்பஅத்தி நஃபர், 4 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். திருமதி ஷரீஃபில் ரிவாயத்து பதிவாயிருக்கிறது. அந்த 4 வகையான மனிதர்களில் ஒரு ஆள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு செல்வத்தையும் கொடுத்துருக்கிறான், கல்வி அறிவையும் கொடுத்துருக்கிறான். அந்த கல்வி அறிவு மார்க்க அறிவு கொடுத்த காரணத்தினால அந்த மார்க்க அறிவை பின்பற்றி ஹலாலான முறையில் சம்பாத்தியம் பண்ணுறாரு, ஹலாலான முறையில் நல்ல காரியங்களில் செலவு செய்கிறார். இது ஒரு ஆள். இவர் பாக்கியமான ஆள் இல்லையா? நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாரு, பணமும் இருக்குது, அது நல்ல வழியில் செலவும் பண்ணுறாரு, கல்வியும் இருக்குது. இவர் ஒரு ஆள், நல்ல மனிதர், பாக்கியமான ஒரு ஆள். இன்னொரு மனிதர் இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் ஜல்ல தஆலா கல்வியை கொடுத்துருந்தான், ஆனால் செல்வத்தை கொடுக்கல. அவருக்கு வாய்ப்புகள் இல்லை தர்மம் செய்கிறதுக்கு. ஆனால் அவர் பார்க்குறாரு, நிறைய செல்வந்தர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள் நிறைய தர்மம் செய்கிறாங்க. ரமலான் நிறைய தர்மம் செய்கிறாங்க, தர்மம் செய்யக்கூடியவர்களை பார்க்குறாரு. ரமலானில் வந்து உஸ்தாத் இந்த மாதிரி சக்காத்து நம்ம கணக்கு பார்த்து கொடுக்கணும். சக்காத்து கொடுப்பது மட்டுமல்லாமல் நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யணும். நோன்பு திறக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செய்தால் அதனுடைய குணம் என்ன? சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் யாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு உதவி செய்கிறீங்களோ அவருடைய நோன்பை போல் உங்களுக்கு ஒரு நோம்பினுடைய கூலி கிடைக்குது. அப்போ ஒரு நாளில் நீங்கள் 2 நோம்பினுடைய சவாபு உங்களுக்கு கிடைக்குது. ஒரு இடத்துல கஞ்சிக்கு உதவி செய்கிறீங்க, அந்த இடத்துல 500 பேர் கஞ்சி குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து அந்த கஞ்சிக்கு நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா, அப்போ 500 பேர் கஞ்சி குடித்தாங்கன்னா அந்த ஒரு நாளில் உங்களுடைய நோன்பு ப்ளஸ் 501 நோன்பு சவாபு உங்களுக்கு கிடைக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாவங்கள் மன்னிக்கப்படுது, அல்லாஹ்வோட ரஹமத்து கிடையாது. அதை விட விசேஷம் என்னென்னா, ஒரு ரிவாயத்தில் வருது, யார் ஒரு மனிதர் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்வாரோ சல்லத்து அலைஹிமுல் மலாயிகா லயாலிய ரமலான குல்லஹா, அந்த நோன்பு திறக்க உதவி செய்த காரணத்தினால், இஃப்தாருக்குண்டான ஏற்பாடு செய்த காரணத்தினால், ரமலான் முழுவதும் எல்லா இரவுகளிலும் மலக்குமார்கள் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்கிறார்கள். மலக்குமார்கள் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறாங்க. இது மட்டுமா, லைலத்துல் கத்ருடைய இரவில் குறிப்பாக அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க வானத்தில் இருந்து. குர்ஆனில் வருது இல்லையா? மலக்குமார்கள் ஹத்தா, அதாவது ஒமா அதராகமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹு, மலக்குமார்களும் இறங்குறாங்க, ரூஹும் இறங்குது. ரூஹுனா என்னது? ரூஹுல் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் வானவர்கள் இறங்குறாங்க. இறங்கி அந்த இரவில் யாரெல்லாம் நின்று வணங்குவார்களோ அவர்களுக்கு சலாம் சொல்கிறாங்க, முசாஃபா செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் நோன்பு திறக்க இஃப்தாருக்குண்டான ஏற்பாடு, ஒரு நோம்பாளிக்கு இஃப்தாருக்குண்டான ஏற்பாடு செய்வாரோ அவருக்கு லைலத்துல் கத்ருடைய இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா செய்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா செய்வாங்கன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா செய்தாங்கிறதுக்கு என்ன அடையாளம், என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா செய்தார்களோ அவங்க கல்பு வந்து இறங்கிவிடும், கல்பில் வந்து இறக்கம் வந்துடும், கல்பு மிருதுவாக ஆகிடும். கல்பு வந்து கல்லாக சில பேருக்கு இருக்கும், கல்லாப்பட்டியில் சில பேர் கல்லாக உட்காந்துருக்காங்கல்ல, அது மாதிரி கல்லாக போயிடும், இறுக்கம் கூடி போயிடும். அப்படி இருக்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா செய்துட்டா கல்பு நெஞ்சு மிருதுவாக ஆகிவிடும், இலேசாக ஆகிவிடும், உருகிவிடும். 2வது அடையாளம் சொன்னாங்க, ஒத்த சீலு, அவருக்கு கண்கள் தாரதாரதையாக வடியும், கண்ணீர் சிந்தும். அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுது துவா கேட்குறாங்க, அழுது துவா செய்வார். சில பேர் கண்களுக்கு நீரே வராது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா செய்தனுடைய அடையாளம்
அவருக்கு கண்களிலிருந்து நீர் வரும், நீர் கொட்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இது ஒரு சவாபு கிடைக்குது. யாருக்கு கிடைக்குது? இஃப்தார் விருந்து கொடுக்குறவருக்கு கிடைக்குது. ஆனால் ஒரு விஷயம், நம்ம இஃப்தார் விருந்துகள் அதே மாதிரி சங்கங்கள் செய்கிறாங்க, தனிநபர்கள் செய்கிறாங்க, அதில் நிறைய வேஸ்டேஜ்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம், அது ரொம்ப தப்பான விஷயம். எனவே விருந்து கொடுக்குறது நல்ல விஷயம், ஆனால் வேஸ்டேஜ் வராமல் வீணாகி போய் விடாமல் நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய தாழ்மையான கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன். இப்போ ஒரு ஆள் வசதி உள்ளவர் இஃப்தார் விருந்து கொடுக்குறாரு, தர்மம் செய்கிறாரு, சதக்கா கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவரை பார்த்து ஒரு மனிதருக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, ஆனால் அவர் ஆசைப்படுறாரு. அவர் என்ன ஆசைப்படுறாரு? எனக்கும் அது மாதிரி செல்வம் இருந்தால், எனக்கும் அவர் மாதிரி வசதி இருந்தால் நானும் இஃப்தார் விருந்து கொடுப்பேனே, நானும் சதக்கா கொடுப்பேனே, நானும் தர்மம் செய்வேனே, நானும் கல்வி ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்வேனே என்று ஆசைப்படுறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஅஜ்ருஹுமா ஸவாஉன், ரெண்டு பேருடைய கூலியும் ஒன்று தாங்கிறாங்க. ஒரு ஆள் தர்மம் செய்து இந்த கூலியை பெறுகிறாரு, ஒரு ஆள் தர்மம் செய்யலை, ஆனால் நியத்து வைக்கிறாரு, எனக்கும் செல்வம் இருந்தால், எனக்கும் வசதி இருந்தால் நானும் அவ்விதம் செய்வேனே என்று என்ன செய்கிறாரு? ஆசைப்பட்டார், நியத்து வச்சார். அந்த நியத்தின் காரணமாக தர்மம் செய்தவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலி ஆசைப்பட்டவருக்கும் நியத்து வச்சவருக்கும் கிடைக்கும். ஒரு ஆள் 1,00,000 வெள்ளி தர்மம் செய்தார், இவர் நியத்து வச்சார், எனக்கும் 1,00,000 வெள்ளி இருந்தால் நானும் கொடுப்பேனே அப்படின்னு நியத்து வச்சா 1,00,000 வெள்ளி கொடுக்காமலேயே 1,00,000 வெள்ளி தர்மம் செய்த சவாபு கிடைக்கும். இந்த வகையில் பார்த்தா அப்போ பணக்காரரை கூட யார் மிஞ்சிடுறாரு? ஏழையால் மிஞ்ச முடியும். ஏழைகள் தர்மம் செய்ய முடியும், ஏழைகள் ஹஜ்ஜு செய்ய முடியும். எப்படி முடியும்? நியத்து நீங்கள் ஒழுங்காக வைத்தா அந்த நியத்து சரியானதாக இருக்கணும். நியத்து சரியாக இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? 1,00,000 தந்தா நான் 1,00,000, எனக்கு 1,00,000 இருந்தா நான் 1,00,000 தர்மம் செய்வேன்னு நியத்து வைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட 1,00,000 இல்லை, ஒரு 1000 திரஹம் இருக்குது, ஒரு 1000 வெள்ளி இருக்குது வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணுங்க? 1,00,000 தந்தா 1,00,000 கொடுக்க நியத்து வைக்கிறவர் 1000 வெள்ளியில் இருந்து 100 வெள்ளியாக கொடுக்கணும்ல. அப்போ தான் அவர் நியத்து உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் அடையாளம். நான் 1,00,000 தந்தா கொடுப்பேன் நியத்து வைக்கிறவர் 1000 வெள்ளியிலிருந்து 100 வெள்ளி கூட கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவர் போலியானவர்னு அர்த்தம். இது உண்மை இல்லை. அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் உண்மை யார் பொய்ங்கிறது, அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆள் சொல்கிறாரு, ஹாஃபிஸாக இருக்கிறாங்க, ஏன்னா நானும் ஹாஃபிஸாக இருந்தா குர்ஆன் எல்லாம் ஓதி கியாமுல் சொன்னாங்கல்ல, நான் இரவோட நின்று வணங்குவேனே அப்படின்னு நியத்து வைக்கிறார். அவர் ஆசைப்படுறார், ஆனால் அவர் ஹாஃபிஸ் இல்லை. அவர் என்ன நியத்து வைக்கிறாரு? நானும் அவரை போல ஹாஃபிஸாக இருந்தால் நானும் கியாமுல்லைல் தொழுகை நடத்துவேனே, நானும் கியாமுல்லைல் தொழுவேனே, தனியாக நின்று குர்ஆன் ஓதி நானும் தொழுவேன் என்று நியத்து வைக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இவருடைய நியத்து சஹீஹானதாக இருந்தால் என்ன செய்வான்? இவர் ஹாஃபிஸாக இல்லாமலேயே, இவர் கியாமுல்லைல் செய்யாமலேயே இவர் ஹாஃபிஸாக இருப்பதாக, ஹாஃபிஸாக இருந்து கியாமுல்லைல் இரவு தொழுகை தொழுதால் என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை இவருக்கு எழுதுவான். ஆனால் ஹாஃபிஸாக இருந்தால் கியாமுல்லைல் செய்ய நீத்து வைக்கிறவர் எல்லா குர்ஆனோட சூறாக்களும் மனப்பாடம் இல்லை, ஒரு 10 சூறா அவருக்கு தெரியும் வச்சுக்கோங்க. அந்த 10 சூறா ஓதி சொல்லலாம்ல. நான் குர்ஆன் முழுவதும் நான் ஹாஃபிஸாக இருந்தால் நான் தொழுவேன் என்று நீத்து வைக்கிறவர் 10 சூறா மனப்பாடம் செய்திருக்கிற பொழுது அதில் ஒரு சில சூறாக்களை ஓதி அவர் நின்று வணங்கலாம், அது செய்யலை அப்படின்னா அப்போ அந்த நீயத்து போலியாது இல்லையா? உண்மை இல்லை, யதார்த்தம் அல்ல. ஆக நீயத்து அது நியாயமானதாக இருக்க வேண்டும், யதார்த்தமானதாக இருக்க வேண்டும். அப்படி யதார்த்தமானதாக இருக்கும் பொழுது அவருக்கு சவாபு கிடைக்கும். பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு மனிதர் பஞ்சகாலம், அந்த பஞ்சகாலத்தில் ஒரு பெரிய மணல் குவியல், அந்த மணல் குவியலை கடந்து செல்கிறாரு. அப்போ அவருக்கு மனசில் ஒரு ஆசை, ஒரு நியத்து என்னென்னா, இந்த மணல் குவியல் முழுவதும் மாவாக இருந்தால் நான் எல்லாருக்கும் ரொட்டி சுடுவதற்காக வேண்டி நான் எல்லோருக்கும் ரொட்டி சுட்டு அதை கொடுத்து அவங்களுடைய வயிற்று பசியை நான் போக்குவேன் என்று ஆசைப்பட்டார். கடந்து போகும் பொழுது ஒரு நியத்து வச்சார், கொடுக்க வசதி இல்லை. மணல் குவியலை பார்த்து அது மாவாக இருந்தால் நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்வேனே என்று நியத்து வச்சாரு. அல்லாஹ் அந்த நபிக்கு வஹி அறிவித்து விட்டான், நபியை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவர் அந்த மணல் குவியல் முழுவதும் மாவாக இருந்து அவர் தர்மம் செய்தால் என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை நான் அவருக்கு எழுதிவிட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னான். எதனால கிடைச்சது? நீயத்தினால. எனவே நம்முடைய நீயத்தை கொண்டு நம்ம செல்வந்தராக ஆக முடியும், நம்முடைய நீயத்தை கொண்டு பெரிய வசதி படைத்தவராக அவர் செய்த அமலை பெற்றவராக நாம் ஆக முடியும். ஆக செயலெல்லாம் நல்ல செயலாக இருந்தாலும் கூட, அறச்செயலாக இருந்தாலும் கூட நீயத்து சரியாக இல்லைன்னா
நல்ல செயலும் கூட வீணாக போயிடும். அப்போ ஒரு ஆள் தர்மம் செய்தார், ஒரு ஆள் தர்மம் செய்யலை, நியத்து வச்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 2 பேருடைய கூலியும் ஒன்று தான். 3வது ஆள் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இல்மை கொடுக்கல, மார்க்க அறிவை ஞானத்தை கொடுக்கல, நிறைய பணத்தை கொடுத்துருக்கிறான், நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறான். அதனால் எப்படி செல்வத்தை தேட வேண்டும், சம்பாதிக்க வேண்டுங்கிற அறிவும் அவருக்கு இல்லை, சம்பாதித்து செய்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற ஞானமும் இல்லை. அதனால் பாவகாரியங்களில் செலவு செய்கிறார். செல்வ செழிப்பிலே வளர்கிற அந்த செல்வந்தர் செல்வ செருக்கோடு வாழ்கிறார். செல்வத்தை ஆடம்பரமாக செலவு செய்கிறார், வீணாக செலவு செய்கிறார். இவர் எவ்வளோ பெரிய குற்றவாளின்னு நமக்கு தெரியும், சொல்லாமலே தெரியும். இன்னொரு ஆள், அவன் தான் பரிதாபமான ஆள். அந்த ஆளுக்கு அல்லாஹ் அறிவையும் கொடுக்கல, மார்க்க அறிவையும் கொடுக்கல, செல்வத்தையும் கொடுக்கல, ஏழையாக இருக்கிறான். ஒன்றும் இல்லை, விவரமும் இல்லை, என்னவும் இல்லை, வசதியும் இல்லை. ஆனால் இவன் அவரை பார்த்து ஆசைப்படுறான். யாரை பார்த்து? பண வசதியை பெற்றவர் பாவம் செய்கிறார், பண வசதியை பெற்றவர் ஆடம்பரமாக செலவு செய்கிறார், பாவமான காரியங்களில் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் செலவு செய்கிறார். அவரை பார்த்து இவன் ஆசைப்படுறான், எனக்கும் செல்வம் இருந்தால் நானும் அவரை மாதிரி ஜல்சா பண்ணுவேனே, நானும் அவரை மாதிரி ஆட்டம் போடுவேனே, துள்ளுவேன்னு ஆசைப்படுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 பேருடைய பாவமும் ஒன்று தான். ஒருத்தன் அனுபவித்து மண்ணா போனான், ஒருத்தன் அனுபவிக்கவே இல்லை, ஆனால் அவனும் மண்ணா போகிறான். இதனால் நிய்யத்து. எனவே நாம் நிய்யத்து நல்லதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நிய்யத்து நல்லதான மையத்து நல்லதாக ஆகும். நிய்யத்து நல்லதாக இல்லை என்றால் மையத்து அது அழுக்கானதாக அழுகி போனதாக மாறிவிடும். ஆகவே இந்த நல்ல ரமதானில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னங்க? நம்முடைய நிய்யத்தை அலங்கரித்து கொள்ள வேண்டும். நோன்பின் வழியாக நிய்யத்தை நாம் சுத்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி நிய்யத்தை சுத்தமாக ஆக்கி கொண்டால் நமக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஃபி புல்இ அஹதிக்கும் சதகா, நீங்கள் உங்கள் மனைவியோடு சேர்ந்தால் கூட அது தர்மம்னு சொன்னாங்க. மனைவியோடு சேருகிறோம், உடலுறவு கொள்கிறோம், தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிறோம், இது சாதாரணமாக மனிதனுக்கு ஏற்படுகிற ஆசை, அது கூட தர்மம். நாங்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க, அயத்தி அஹதுனா ஷஹவத்தஹு வ யூஜர், எங்களில் ஒருவர் தன் இச்சையை தணித்துக் கொள்வதற்காக வேண்டி, தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி தன் மனைவியிடத்திலே வருகிறார், உடலுறவு கொள்கிறார், அது தர்மமா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரைத லவ் வலஅஹா ஃபீ ஹராமின், அந்த இச்சையை அந்த ஆசையை தணித்துக் கொள்வதற்கு ஜினா இருக்கிறது அல்லவா, அந்த ஜினாவை அவர் செய்யல தானே. ஜினா செய்யாம அவர் ஹலாலான வழியை, நியாயமான முறையான ஒரு வழியை, மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லவா. இப்போ பாருங்க, அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறான் ஜினாவை என்ற நியத்தில் ஆசையை நம்முடைய மனைவியோட மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அந்த நியத்து கூட, அந்த ஜிமா கூட, அந்த உடலுறவு கூட, அந்த தாம்பத்தியம் கூட என்னவாகிவிடுகிறது? தர்மமாக ஆகிவிடுகிறது என்று சொன்னால் வெளிப்படையாக ஆசையை தனித்துக் கொடுக்கிற செயல்தான் அது, இச்சையை தனித்துக் கொடுக்கிற ஒரு செயல்தான் அது. ஆனால் அசிங்கமான செயல் அல்ல, ஆரோக்கியமான செயல், அது அனுமதிக்கப்பட்ட செயல் என்று வருகிற பொழுது அந்த நிய்யத்தின் காரணமாக அது கூட தர்மமாக மாறிவிடுகிறது. என்றால் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு நஃபகா கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நஃபகா கொடுக்குறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் வருது, இதா அன்ஃபகர் ரஜுலு அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகா. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு தர்மம் செய்கிறான், மனைவிக்கு நஃபகா கொடுக்கிறார். நஃபகா கொடுக்க கடமை இல்லையா? மனைவிக்கு நஃபகா கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அந்த நஃபகாவை கூட நல்ல நியத்தோடு கொடுத்தால் அதுவும் தர்மமாக ஆகிவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த நஃபகாவையே நல்ல நியத்தின் மூலமாக தர்மமாக மாற்ற முடியும் என்றால் நாம் மற்றவங்களுக்கு, தேவைப்பட்டவர்களுக்கு, நல்லோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்மம் அது எவ்வளோ பெரிய புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய மேலான கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இன்னமல் அமாலு பின்னியாத். ரமதானில் குர்ஆன் இறங்கியது, வேதம் இறங்கியது, வஹி வந்தது. அந்த வஹி வந்ததுக்குள்ள அடிப்படை என்ன? நிய்யத். நிய்யத்து விசாலமானதாக இருக்க வேண்டும். வானத்தை போல மனசு இருக்க வேண்டும், கடலை போல இதயம் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். தூரத்து பார்வை, தொலைநோக்கு பார்வை நமக்கு வேண்டும். சுயநலம் கூடாது, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதனுடைய விசாலமான அந்த நிய்யத்திற்கேற்ப அல்லாஹ் உங்கள் கல்வையும் விசாலமாக்குவான், உங்களுடைய பொருளாதாரத்தையும் விசாலமாக்குவான். ஒரு மஜ்லிஸுக்கு வர்றீங்க, நிறைய கூட்டமாக இருக்குது, அப்போ சில பேர் வர்றாங்க, உட்காரத்துக்கு இடமில்லை, உடனே காலை அகட்டி உட்காரக்கூடாது. லேட்டாக வந்து கொஞ்சம் உள்ள உட்கார போறியா அப்படின்னு நினச்சி என்ன செய்யக்கூடாது, காலை விரிச்சிட்டு உட்காரக்கூடாது.
இவ்வளோ நாங்கள் முதல்ல வந்திருக்கிறோம், நாங்கள் ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம், தண்டனை கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா முதல்ல வரக்கூடியவர்களுக்கு முதல் இடம், ரெண்டாவது வரக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது இடம் தான். ஆனால் இடமே இல்லை. அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இது அகீரலக்கும் தஃபஸ்ஸஹு ஃபஃப்ஸஹு, நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டால் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய இடத்தை விரித்து இடம் கொடுத்தால் அல்லாஹ் உங்களை விசாலமாக்குவான். விசாலமான இடத்தை அல்லாஹ் தருவான். ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லா. எனவே வாழ்க்கையில் விசாலமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவி மக்களுக்கு தாராளமாக உதவி செய்யணும், வீண் வரையும் செய்யக்கூடாது. அல்ல ரொம்ப கணக்கு பார்த்து ரொம்ப யோசித்து செய்ய தேவையில்லை. நீங்கள் மனைவி மக்களுக்காக வேண்டி தாராளமாக என்ன செய்யணும். அதுக்காண்டி ஒரு ஆள் சொன்னார், மனைவி பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஷாப்பிங் பண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால் ஷாப்பிங் பண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே காலியாக போயிடும். அதனால் அது வேறு விஷயம், உங்கள் வசதியும் பார்த்துக்கங்க. ஆனால் தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்க. தாராளமாக நீங்கள் செலவு செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் அல்லாஹ் தாராளத்தை கொடுப்பான். ரமலானில் தாராளமாக செலவு செய்யுங்க. ஏன்னா ஷஹருன், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷஹருன், இந்த ரமலான் மாதம் இருக்குது, அதாவது யுஸாது ஃபீஹி அர்-ரிஸ்கு, ரிஸ்க்கு விஸ்தீர்ணம் செய்யப்படுகிற மாதம், ரிஸ்க்கு அதிகரிக்கப்படுகிற ஒரு மாதம். எனவே ரிஸ்க்கு அதிகரிக்கப்படுகிற இந்த மாதத்தில் நம்ம தாராளமாக செலவும் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும், எண்ணங்களை தூய்மையானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி செய்தினா முஹம்மதின்